வெல்கம் டு சாய் ஜிஎஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை மொறுன்னு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம வாழைப்பூ சுத்தம் பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் உள்ள நரம்புன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு, தொப்புன்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அதெல்லாம் அதில் போட்டோம்னா நம்ம உடம்புக்கு அது ஒத்துக்காது, செரிமானம் ஆகாது. அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா பூலையும் உள்ளதையும் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டு 3/4 கப்பு அளவுள்ள வாழைப்பூ அரிஞ்சு வச்சது அளவு எடுத்துக்கிட்டு, அதே கப்பில் 1 கப் அளவில் உள்ள கடலப்பருப்பு எடுத்து, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு 2 மணி நேரம் நான் அதை ஊற வச்சுக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு 4 பச்சை மிளகா, ஒரு 8 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சுருந்த கடலப்பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு அந்த காஞ்ச மிளகாயும் போட்டுட்டு நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் தான் வடை மொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த அந்த வாழைப்பூ அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த கடலப்பருப்பு அந்த வாழைப்பூ எல்லாம் மிக்ஸ் ஆக்கி நல்லா ஒன்றாகி வரணும். இப்போ கிளறி விட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சி சின்ன உருண்டைகளாக இப்போ நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா பிசையணும் இந்த மாதிரி. இப்போது சின்ன உருண்டைகளாக பிசைஞ்சி பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா உருண்டையும் நான் அழுத்தி பிடிச்சி வச்சுருக்கேன். அழுத்தி பிடிச்சாதான் வடை பிரிஞ்சு வராது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடை முழுகி வேகிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு வடைகளாக போட்டு நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டுங்க. ஒன்றா தட்டி போட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஹையாகவும் வேணாம், ரொம்ப ஸ்லோவாகவும் வேணாம். ஏன்னா வடை நல்லா உள்ளுக்குள்ளே வேகணும். அதனால் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மொறு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பொன்னிறமாக சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வடை. வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வேறு பிளேட்டில் இதை மாற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வடை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம டீ குடிச்சிட்டே இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாய் ஜிஎஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.